வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி ரைஸ் மட்டும் வேக வச்சா போதும், ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, என்னென்ன ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அதுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வெஜிடபிள் ரைஸ்க்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று லெமன் ரைஸுங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் லெமன் ரைஸ்க்கு நெடக்கடலை பருப்பு, சாதாரண கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 3மே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கொப்பரை தேங்காய் இருந்தாலும் நல்லாயிருக்குங்க, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மிளகா சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா. அது மஞ்சள் பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள கொட்டையெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் வடிகட்டி அதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த சாருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கன்னா ஒரு லெமன் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வெஜிடபிள் ரைஸு அதே மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நல்லா கருவேப்பிலை, நல்லா ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆனியன் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். உரப்புக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி 2மே சேர்த்துக்கலாம். சேர்த்து அது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா பொறுன்னு வரணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கேப்சிகம், பீன்ஸ், கேரட்டு, பட்டாணி, ஸ்வீட் கார்னு எல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்னும் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பீன்ஸு, கேரட்டு 2ஐயும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஸ்வீட் கார்னையும் பட்டாணியும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கேப்சிகத்தை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வதங்கிடும், ரொம்ப வதங்கி நொசன்னு ஆயிரும். அதனால இப்போ காயெல்லாம் சேர்த்துட்டேன். அதுக்கு தேவையான அந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்காகங்க. இந்த காய் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்வீட் கார்ன் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் சோயா சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் வேணால் சேர்த்துக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் அப்படி தான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா கொஞ்சமாக இருந்துச்சுன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விட்டாச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த ரைஸை இது கூட சேர்த்து கிளறினீங்கன்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் பார்த்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெஜிடபிள் ரைஸில் பேலன்ஸ் இருந்த சாதத்தில் நான் லெமன் ரைஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.